கிருபை பெற்றவளே பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்ங்கிற. ஏன் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால், தேவனோட வார்த்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தேவனோட வார்த்தை பேசும் பொழுது, ஏதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் சொல்லுகிறார்கள். லூக்கா சுவிசேஷத்துல இயேசு ஒரு இடத்துல இருக்கிறார். லூக்கா 11:27-28 ஒரு பெண் இயேசு இடத்துல உன்னை பெற்ற கற்பமும் நீ பாலுங்கிற முளையும் பாக்கியம் உள்ளதுங்கிறார். வேறு விதமா மரியாள் பாக்கியவதிங்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் வார்த்தையின்படி எவன் நடக்கிறானோ அவன் அவளை பார்க்கலும் பாக்கியவதிங்கிறார். வாசிங்களே. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். மரியாளும் கிருபை பெற்றவர்கள், நீங்களும் கிருபை பெற்றவர்கள். மரியாள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கிருபை பெற்றவர்களையும் சொன்னார். அதே போல தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று தேவன் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற நீங்களும் கிருபை பெற்றவர்கள்.